அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ்ஸு, கவுன்சிலிங்கு, கட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, அப்புறம் வேலைவாய்ப்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவிலையும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டேன். எல்லாருமே படிச்சுட்ருக்குறோம். நிறைய படிச்சுட்ருக்கிறீங்க, படித்து முடிச்சுருக்கிறீங்க, படிக்க போகிறீங்க. ஸோ முடித்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னோன்னா, ஒரு வேலை கொடுப்பவரா இல்லை அதாவது தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லலாம். அது என்டர்பிரனியர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றின விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். என்ன விஷயம் சொல்லுறதுன்னா, எல்லாருமே ஜாப் தேடணும், ஜாப்பு தான் போகணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இருக்கும். பட் ஏன் தொழில் முனைவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க அப்படின்றதான் என்னுடைய ஒரு சஜஷனாக, ஒரு யோசனையாக உங்களுக்கு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்களே நிறைய அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து வர வீடியோலாம் பேசுவோம். ஜஸ்ட்டு ஜாபு மட்டுமே பார்க்காம நம்மளும் ஒரு ஜாப் கொடுக்குற மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறத விட வேலை கொடுக்கணும். நிறைய 4 பேருக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொண்டு உயர்த்தணும். அவங்களுக்கு ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்கணும். அதே டைமில் நமக்கு அது வருமானம் வேணும் அப்படிங்கிறது அதுதான் அந்த தொழில் முனைவருடைய முக்கியமான முதல் நோக்கமாக இருக்கும். அந்த வரிசையில் இந்த சீரீஸில் பார்ப்போம். என்னென்ன மாதிரி தொழிலெலாம் இருக்குது. அக்ரி முடித்தவங்க, அக்ரியில் எந்த கோர்ஸ் முடித்தவங்க எந்த மாதிரி தொழில் பண்ணலாம், அவங்களுக்கு சலுகைகள் என்ன இருக்குது, அரசாங்கத்துலேயும் சரி தனியார்லேயும் சரி என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்திங்கன்னா, அக்ரி கிளினிக் தொடங்க 1,00,000 மானியம், அருமையான வாய்ப்பு. இப்படி ஒரு நியூஸ் நான் வெப்சைட்டில் பார்த்தேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அது இன்றைக்கி ஜனவரி 18ஆம் தேதி வந்தது. என்ன மானியம் இருக்குது, என்ன தொழில் தொடங்கலாம் பாருங்களேன். வேளாண் பட்டதாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கும் வகையில் அக்ரி கிளினிக் தொடங்குவதற்கு, அதாவது அக்ரி கிளினிக் அப்படின்றாங்க. 1,00,000 வரை மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. எங்கே பண்ண போகிறாங்க இதில் பார்க்கலாம். அக்ரி கிளினிக் வேளாண் துறை சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள், கண்டுபிடிப்புகள், விதை மற்றும் நெல் ரகங்கள் உள்ளிட்டவற்றை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கும் பணியை அக்ரி கிளினிக் செய்கிறது. இது குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜோன், திருவள்ளூர் சென்னை பக்கத்தில் இருக்கிற மாவட்டம், அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழக அரசு வேளாண்மை துறை மூலமாக வேளாண் தோட்டக்கலை பட்டதாரிகளை, அதாவது அக்ரி மற்றும் ஹார்டிகல்ச்சர் பட்டதாரிகளை தொழில் முனைவோராக முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அவங்களுக்கு வருமானத்தை உயர்த்தணும் இல்லையா? இதற்காக அக்ரி கிளினிக் அல்லது வேளாண்மை சார்ந்த வியாபாரம் தொடங்கி பண்ணை வருமானத்தை உயர்த்தும் திட்டம் செயலாக்கப்பட்டுள்ளது. வேளாண் தோட்டக்கலை பட்டதாரிகளுக்கு, அதாவது அக்ரி அண்டு ஹார்டிகல்ச்சர் படித்த பட்டதாரிகள் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில் வங்கி மூலமாக கடன் உதவி வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் உரிய படிவத்தில் தங்களது சுய விவரங்களை பூர்த்தி செய்து விளக்கமான திட்ட அறிக்கையுடன், அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோடு போகணும். அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு என்ன கல்வி தகுதி? 21 வயசுலேருந்து 41 வயசுக்குள்ளார பிஎஸ்சி அக்ரி ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதாவது பிடெக், பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இது அடுத்து இவர்கள் அரசு தனியார் நிறுவனத்தில் பணியாளராக இருக்கக்கூடாதுங்க. இது வரைக்கும் வேலைக்கு போகாதவங்களுக்கு இந்த வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒருவர் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். அதையும் பாருங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? பள்ளி இறுதி தேர்வு மதிப்பெண், அதாவது மார்க் ஷீட்டு, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஆதார் எண், ஃபேமிலி கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், இதெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்க விரும்புவோர் மேலே கூறிய ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக இந்த எங்கே அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவாங்கன்னா, கிரெடிட் டு தி பேங்க் அக்கௌண்ட், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்கணும். அங்கே தான் பேங்க்கில் உங்களுக்கு இந்த 1,00,000 மானியத்தை போட்டுருவாங்க. மானியம் மீன்ஸ் உங்களுக்கு சப்சிடின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் மானியம். ஒரு 2,00,000 ரூபா உங்கள் ப்ராஜெக்ட் காஸ்ட் வருதுன்னு சொன்னால் 1,00,000 ரூபா கவர்மெண்ட்டு கொடுக்குது, 1,00,000 ரூபா உங்கள் பணம். இதை தான் பண்ணுங்கள். இந்த விஷயம் இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் தேவை அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.